ஒரு வருஷம் மேலே செம்ம லெசனை செம்மையாக கற்றுக்கிட்டோம்ப்பா அப்படின்னு நினைக்கிற கன்னிராசினியர்களே, இந்த வீடியோ உங்களுக்கானது தான். 2026 உங்களுக்கு எப்படி இருக்கும், ப்ளஸ் யோர் கேரக்டரிஸ்டிக் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். 2025 மட்டும் இல்லைங்க, அதுக்கு முன்னே நிறைய வாழ்க்கை பாடத்தை இறைவனே இறங்கி வந்து கற்றுக் கொடுத்த மாதிரி நீங்கள் நியாயமாக கற்றுருப்பீங்க. எக்ஸ்பெஷலி நீங்கள் யார் மேலாம் ரொம்ப அன்பு வச்சிங்களோ, யார் மேலே ரொம்ப மரியாதை வச்சிங்களோ, யார் மேலே ரொம்ப பாசம் வச்சிங்களோ, யார் மேலெல்லாம் ரொம்ப வந்துட்டு பாசத்தையும் தாண்டி ஒரு நம்பிக்கை வச்சிங்களோ, அவங்க அதிகமான விஷயத்த உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அதுக்காக அந்த பர்சன் பேட்னு நம்ம சொல்ல முடியாது. உங்களுக்கு நீங்கள் மெச்சூர் ஆகிறதுக்கு உங்கள் லைஃப் நீங்கள் வந்து உங்கள் மேலே அதிகமாக நம்பிக்கை செலுத்தி வேல்யூபலாக ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்காக சனீஸ்வரன் நிறைய பாடத்தை உங்களுக்கு வந்து காட்டியிருப்பார். எப்படி வந்து ஒருத்தவங்க இருந்தால் தான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும், இந்த பர்சன் வந்து என் வாழ்க்கையோடு இணைந்தால் தான் என் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், இந்த பர்சன் வந்து பணம் கொடுத்தா தான் நான் முன்னேறுவேன், நான் ஹார்ட் ஒர்க்கிங் தாங்க, ஆனால் எனக்கு ஒருத்தர் சப்போர்ட்டுக்கு வேண்டும். இந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்கிறது வந்து உங்களோட அழகான குழந்தை குணத்தை காட்டுது தான். இருந்தாலுமே உனக்கே சகல திறமையும் இருக்கே, நீயே ஒரு கிவர் தானே, நீயே வந்துட்டு மற்றவங்களை வாழ வைக்கிறவ தானே, எதுக்கு இன்னொருத்தவங்களோட உறவு உனக்கு, எதுக்கு இன்னொருத்தவங்களோட அரவணைப்பை நம்பி நீ வந்து அவங்கள 100% நம்புற, உன்னை நம்ப மாட்ற. ஸோ நீ இந்த மாதிரிலாம் காயப்படு, வேதனைப்படு, அசிங்கப்படு, அவமானப்படு, லாஸ்ட் ஆகு அப்படின்னு இறைவனே உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் காட்டியிருப்பாரு. யாழ் ரீதியானா நீங்கள் நம்பிக்கை வச்ச ஆளுக ரீதியாகவே. ஸோ உங்களில் பலருக்கு பணம் இழப்பு, தேவையில்லாத விஷயத்தில் பணம் போட்டு லாஸ்ட்டு, தேவையில்லாத உறவுகள்னால அசிங்கம் அவமானம். நம்ம கரெக்டாக தான் போயிருப்போம், இருந்தும் ஏன் நம்மளை அவமதிக்கிறாங்க, ஏன் நம்மளை இப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு நினச்ச உங்கள் பலர். ஸோ இதுக்கு வந்து யாருமே வந்து காரணம் இல்லைங்க. நம்ம இன்னொரு நபர் மேலே வந்து பழி போட்டு நம்ம மீண்டும் மீண்டும் கர்மாவை சேர்த்துக்க வேணாம். ஏன்னா இந்த தருணத்தில் ஒரு நபர் கஷ்டப்படுறாங்களா, அது அவங்களோட தலையெழுத்தில் நடந்த குட் அண்ட் பேட் கர்மாவே காரணம்ன்றது தான் உண்மை. பகவத்கீதையிலே வந்து பியூட்டிஃபுல்லாக சொல்லப்பட்டிருக்குது. காரணம் இல்லாமல் கடவுள் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு பிளெஸிங்கும் கொடுக்க மாட்டார், ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டார். ஸோ நடந்ததுக்கெல்லாம் நம்மளும் காரணம்னு நினச்சி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 2026 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, பெஸ்ட்டுன்னு என்னால் சொல்ல முடியல, ஆனால் அனுபவிச்சு பாருங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். எஸ், கல்யாண வாய்ப்பு யாரெல்லாம் செகண்ட் மேரேஜ் ட்ரை பண்ணுறீங்க, இல்லை ஃபர்ஸ்ட் மேரேஜ் தான் ட்ரை பண்ண போகிறீங்களோ, இந்த இயர் 2026 வந்து அழகான அற்புதமான வாய்ப்பு. இது வந்து மேரேஜ் பீரியடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு வந்து பொருந்துருது. நீங்கள் யூ கான் ப்ரிடிக்ட் ஜெனரல் ப்ரிடிக்ஷன் டூ லைக்கா 10 வயசு குழந்தைக்கும் 60 வயசு ஆளுக்கும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்க முடியாது, சரிங்களா? ஸோ சுய ஜாதகத்தையும் எடுத்து போய் பாருங்கள். ஸோ மேரேஜுக்கு இது பெஸ்ட் டைம், ப்ரெக்னென்சிக்கும் இது கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் டைம். சில பேருக்கு இடம் மாறுறது, இனம் மாறுறது, கல்யாணம் வந்து வேறு வேறு, நம்ம இந்த மாதிரி ஒரு ரிலேஜன்லேருந்து வரன்னு எதிர்பார்க்கல, இந்த மாதிரி ஒரு ஊர்லேருந்து மாப்பிள்ளை பொண்ணு வரும்னு எதிர்பார்க்கல நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி மிராக்கிள்ஸ் நடக்கும். ஏன்னா கன்னி ராகுனால வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்நியர் மதம், அந்நியர் நாடு சம்மந்தப்பட்டவங்க, அந்நியர் மொழி பேசுகிறவங்க, அந்நியர் சாமி கும்பிட்றவங்க, வழிபாடில் இருக்கிறவங்க, கல்ச்சரில் இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு நிறையவே உதவுவாங்க. அந்த சேர்க்கை கூட்டணி பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம், பிஸ்னஸில் இல்லை மேரேஜுக்காகவும் இருக்கலாம், உங்களுக்கு நிறையவே பிளெஸ்ஸிங்ஸை வந்து கொடுக்கும். இந்த கான்வெர்ட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி. மே வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வாய் அடக்கம் ரொம்ப முக்கியம். யாரையுமே தேவையில்லாமல் எதுவுமே ஏசவோ ஏதோ சொல்லவோ இல்லை ஒவ்வொரு யார்கிட்ட ஏதோ ஷேர் பண்ணவோ இதுக்கப்புறம் கூடாது, சரிங்களா? அதை வந்துட்டு ரொம்ப பார்த்துக்குங்க, தயவு செஞ்சு அதை வந்துட்டு கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. ஏன்னா 6ல் இருக்கிற சனி வந்துட்டு நிறைய மாதிரி விஷயத்த கொடுப்பாரு. குழந்தைங்களுக்காக கடன் வாங்குறது, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் வந்து சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கும். மேக்கு அப்புறம் உங்களோட சகோதரன் சகோதரி கூட முக்கியமாக நல்ல ஒரு பாண்டு உங்களுக்கு போகும் மே 2026 அப்புறம். ஏன்னா 11ல் குரு இருக்கார். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய லாபத்தை வந்து அள்ளி கொடுப்பாரு. ஆனால் 12ல் கேது இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஓவராக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. பணம் வந்துட்டால் கன்னிராசிக்கு சொல்லவே வேணும், அப்படியே தூவி வீசுவாங்க. என்டையர் ஃபேமிலிக்கு பண்ணுறதுன்னா தெரிஞ்சவன் தெரியாதவன் ஒன்று விட்டு சித்தப்பா எல்லாருக்கும் பண்ணுறது எல்லாமே தூவி வீசுவாங்க. இனி அது தேவையில்லை. ஒரு செலவு பண்ணுறமின்னு அது அவங்களுக்கு நீட்ஸா, எமர்ஜென்சியா, ஹெல்ப் பண்ண அது வந்து அவங்களுக்கு காப்பாற்றுமா, அந்த மாதிரி பண்ணுறதும் ஒருத்தவங்க லக்ஸரி லைஃப்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ தனக்கு மிஞ்சி தான் தானன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே நல்லா இருப்பீங்க. அதனால் உங்கள் இயல்பு கொடுத்து பழகிருப்பீங்க. ஸோ அதனாலே நீங்கள் வந்து பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம், வந்து நல்ல கலை வந்துருச்சு, நிறையா வரும் போல், ஸோ இருக்கிறதெல்லாம் கொடுப்போம் அள்ளி வீசுவோம்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப ராங்கான மூவ்னு தான் நான் சொல்லுவேன்.
ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னா மேக்கு அப்புறம் ரொம்ப 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 நல்லா இருக்கும். சடன் மணி, மேரேஜு, நல்ல ரெப்புடேஷன். நேற்று வரைக்கும் சீன்னு சொன்னோன்னா அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு ஒரு லைஃப் வந்து சனி பகவான் கண்டிப்பாகவே உங்களுக்கு கொடுப்பாரு. இந்த உங்களுக்கு வந்து முருகர் வழிபாடு என்ன பரிகாரம் பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, கன்னிராசினாலே முருகர் தாங்க. முருகருக்கு முடிஞ்சால் சஷ்டி இல்லைன்னா பௌர்ணமி, குறைஞ்சி ஒரு 9 பௌர்ணமிக்காச்சும் சைவம் எடுத்து கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு அங்கே போய் ஸ்பெண்ட் டைம் பண்ணி வேண்டிட்டு வாங்க. அன்னதானம் செஞ்சு பாருங்க. 9வது வாரம் பிஃபோர் முடிகிற முன்னையோ இல்லை முடிஞ்சிட்டு அப்புறமோ இல்லை அந்த 9வது வாரத்துக்குள்ளேங்க கண்டிப்பாக ஒரு நல்ல நிறையா பலனை நீங்கள் பார்த்து வருவீங்கன்றது உத்தரவாதமான ஒரு விஷயமா தான் நான் சொல்லுவேன். ட்ரை பண்ணி பாருங்கள். கன்னிராசி நேர்களே, எனக்கு விளங்குது, உங்களோட மனக்குமுறல் புரியுது. தேவையில்லாத இடத்துல இந்த கெட்ட பேர், தேவையில்லாத ஆள்கிட்ட இந்த பழி, தேவையில்லாத ஒரு லெசன், என்னடா நடக்குது, என்னடா பாவம் செஞ்சோம். நீங்கள் அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் தாழ்த்திக்கிட்டு உங்களே நீங்கள் அசிங்கமாக பார்த்துக்கிட்டு மற்ற நல்ல பர்சன் நினச்சவங்க மேலே ஒரு சந்தேகம் வந்திருக்கும். இதுக்கு காரணம் வந்து நீங்கள் கெட்டவங்களும் அவங்க கெட்டவங்கன்ற மாதிரி இருக்காது. ஏதோ ஒரு லெசன் உங்கள் கருமை கழியுது. அண்டு யாருமே இந்த உலகத்தில் கெட்டவங்க இல்லை. அவங்க நம்ம லைஃப்பில் கடவுள் கொடுத்துருக்காங்களா, அதில் கண்டிப்பாகவே ஒரு முக்கிய காரணம் இருக்கும். ஸோ வெளியே ஒன்று மனசில் ஒன்று வச்சு யார்ட்டையுமே பழகாதீங்க. அந்த கர்மா உங்களுக்கு திரும்ப அடிச்சிடும். ஏதாச்சும் ஒன்று தப்பாக பட்டால் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லிடுங்க. அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உரிமை இருக்குது. இல்லை ஒரு விஷயத்தை ஒதுக்கணும் வளர்க்கணும்னா நேராக சொல்லிட்டே போயிருங்க. ஆனால் 2 தலை மூஞ்சி காமிச்சிங்கன்னா இந்த நேரத்தில் வந்து சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்க வந்தவர் விபரீதமான பலன் வந்து கண்டிப்பாக கொடுத்துருவாரு. ஸோ அது வேணாம். இப்போ இருக்க கற்றுக்கிட்ட லெசன்ஸை வச்சுக்கிட்டு அடுத்த லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொண்டு போங்க. ஏன்னா 2026 உங்கள் காட்டில் மழை அப்படின்ற மாதிரி பிரமாதமாக இருக்குங்க. பணம் வரவு, கல்யாணம் காட்சி, குழந்தை பிறக்கிறது, பிஸ்னஸ்ஸு, சொந்தமாக வீடு வாகனம் வாங்குறது, இடம் மைக்ரேட் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எங்கேயாச்சும் போகிறது, ஷிஃப்ட் ஆகிறது, நிறையா கோயிலுங்களை நீங்கள் விசிட் பண்ணுறது, இதெல்லாம் இருந்திருக்கும். என்னத்தான் இந்த பாஸில் உங்களுக்கு கெட்ட பேரும் பணம் லாஸ்ட்டு வரையும் மன உடைச்சல் அதிகமாக இருந்தாலுமே உங்களுக்கும் குடும்பத்துக்கும் தேவையானது ஏதோ ஒரு வகையில் இந்த பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே தாங்க இருந்திருக்கும். உங்கள் வேண்டியவங்கனாலையோ இல்லை வேண்டாதவங்கனாலையோ. இதுக்கப்புறம் நீங்களே அந்த மணி மேய்க்கிற மாதிரி மற்றவங்களுக்கு ஒன்றும் எக்ஸ்ட்ராவாக கீவரா, பட் திஸ் டைம் யூ வில் பி வே வைசர்னு தான் நான் சொல்கிறேன். முன்ன இருந்த மாதிரி வெகுலியாக இன்னசனாக இருக்க மாட்டேங்கன்னு நான் சொல்கிறேன். இத்துடன் இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். கன்னிராசி நேர்களே, விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர் அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக். உங்கள் எல்லார் வாழ்க்கையிலும் மனசிலும் தெளிவு, நிம்மதி, குழந்தை போல அன்பு அரவணைப்பு கிடைச்சி நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் அந்த பிரபஞ்சத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் நம சிவாய.